ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல நம்ம எப்படி வந்து ஏஐ நியூஸ் வீடியோ சேனல் ஒண்ணு YouTubeல ரன் பண்ணலாம். அந்த சேனலுக்கு வந்து நம்ம எப்படி வீடியோ ஜெனரேட் பண்ணலாம்ங்கிற கைட பார்ப்போம். இத நான் எத பேஸா வச்சு உங்களுக்கு கைட் பண்ண போறேன்னா, ப்ளாக் போஸ்ட். உங்களோட ஓன் வெப்சைட்ல இருக்கிற ப்ளாக் போஸ்ட்டா இருந்தாலும் சரி, அப்படி இல்லன்னா நம்ம இங்க யூஸ் பண்ண போற மெத்தட்ல இருக்கிற ப்ளாக் போஸ்ட்னாலும் சரி. அத நீங்க கெதர் பண்ணிட்டு, அதில இருந்து வந்து நீங்க வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டு, அந்த வீடியோவ YouTubeல போஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே. இதான் கான்செப்ட். இதில இருக்கிற முக்கியமான ஒரு டவுட் என்னன்னா, நான் ஏஐ வீடியோவ கிரியேட் பண்ணா, இது வந்து எனக்கு YouTubeல மோனிடைஸ் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் ஒண்ணு இருக்குது. ஸோ நிறைய சேனல்ஸ் அது வந்து அம் லிஸ்ட் ஆயிருக்கு. அது நம்ம பார்ப்போம் இந்த சீரிஸ்ல. இதில வந்து நீங்க அ கூகுள் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூகுள் ஆன்ஸரே நம்ம பார்த்தோம்னா, நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதில கூகுள்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எஸ். ஓகே. யூ கேன் அப்லோட் ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் ஆன் யூடியூப். தேர் ஆர் சம் இம்போர்டன்ட் கைட்லைன்ஸ் டூ கன்சிடர். ஓகே. நீங்க அப்லோட் பண்ணுங்க. பட் சம் கைட்லைன்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முதலாவது என்னன்னா, ஒரிஜினல் கன்டென்ட்டா இருக்கணும். அதாவது இன்னும் ஒரு ஆள்ற இப்ப நீங்க ஏஐ மூலமா வீடியோ கிரியேட் பண்ணும்போது, இந்த ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்ட் வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன்ல என்ன செய்வாங்கன்னா, காப்பிரைட் இமேஜஸ் எல்லாம் வந்து அதில ஆட் பண்ணுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதில பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்ண பார்க்கணும். ஓகே. ரைட். நம்ம இதில இந்த மந்த்லி இப்ப $20 $10 இப்படின்னு சொல்லி அந்த ஏஐ சேனல்ஸ் இது பண்ணுவாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம எங்க ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் நம்ம ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒண்ணு ரன் பண்றோம். இந்த கிளாஸ்ல நாங்க ஆன்லைன்ல நீங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத மனி மேக்கிங் ஸ்கீம். அதாவது நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த அவைலபிலிட்டிய வச்சுட்டு நீங்க என்ன செய்றன்னு சொன்னா, உங்களோட எஃபோர்ட்ட போட்டு அங்க ஜாப்ஸ் இருக்குமா? எந்த ரிஸ்க்குமே இல்லாம ஜாப்ஸ் இருக்கும். உங்களோட எஃபோர்ட்ட போட்டு நீங்க என்ன செய்யணும்னா, இங்க வந்து அ வொர்க் பண்ணிட்டு மணி மேக் பண்ற மாரி இருக்குமா? ஓகே. இப்படி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் நம்முடைய கிளாஸ்ல இப்படி ஏர்ன் பண்றாங்க. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருந்தும் ஏர்ன் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 10வது வித்தோட ஒரு கேர்ள் மொபைல மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஏர்ன் பண்றா. அப்ப 10வது ஏர்னிங்ஸ் இது வந்து $20 தான். 4000 ஒரு சொன்னா அவ $15 அப்படின்னு சொல்லி வந்துட்டு, அப்ப நீங்க ஒரு மாசத்துல அந்த $20 பே பண்றதுக்கு இங்க இருந்து நீங்க ஜெனரேட் பண்ணணும். உங்களோட பாக்கெட்ல இருந்தே நீங்க வந்து மணிய பே பண்ணக்கூடாது. இத நல்ல ஒரு தரம் விளங்கிக் கொள்ளுங்க. கட்டாயமா வந்து நீங்க எப்படி இது பண்ணணும்னா, நீங்க இப்படியான ஒரு ஃப்ரீ இன்கம் ஸ்கீம்ல இருந்து தான் நீங்க இத உருவாக்கணும். ஓகே. ஸோ இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ நீங்க WhatsAppல கான்டாக்ட் பண்ணீங்க. இது நான் ப்ரொவைட் பண்றேன். அதே மாரி இங்க என்னென்ன ஜாப்ஸ் இருக்கும்னா, காப்பி பேஸ்ட் டாஸ்க், அதே மாதிரி டைப்பிங் பண்றது, சோசியல் மீடியா டாஸ்க், டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ், ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப், ஏஐ ஃபோட்டோ வீடியோ செல்லிங், அதே மாரி ஃப்ரீலான்சர் ஜாப் இப்படின்னு சொல்லி ஜாப் சைட்ஸ்கள் இருக்கும். இதுல வந்து நீங்க ஆக்டிவ் இன்கம்ல இருந்து பேசிவ் இன்கம் மட்டும் ஜாப்ஸ் இருக்குமா? ஆக்டிவ் இன்கம்னா நம்ம அந்த இருந்ததுமே ஜாப்ஸ் இருக்கும். அத அடுத்து வொர்க் பண்றது தான். பேசிவ் இன்கம்னா நம்ம ஒன் டைம் வொர்க் பண்ணுவோம். எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து அது லைஃப் டைம் ஜெனரேட் ஆகும். அப்படி உள்ள கான்செப்ட். அதேபோல எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஓவர் 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. லோக்கல் கவர்ன்மென்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். 1500 சக்சஸ்ஃபுல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆ ஏர்னிங் டிபெண்ட் ஆன் யுவர் வொர்க் ஸ்கில் அண்ட் டெடிகேஷன். இங்க வந்து சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ற, ஒரே நைட்ல எல்லாத்தையும் மாத்துற இப்படியான கான்செப்ட் இல்ல. இது வந்து நீங்க வேலை இருக்கும். அந்த வேலையில உங்களுக்குன்னு இருக்கிற ஸ்கில்ல நீங்க நல்ல ஒரு ஸ்மார்ட்டா யோசிச்சு இன்வால்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுல ஏர்னிங்ஸ் கன்ஃபார்மா கிடைக்குமா? அதே மாரி உங்களோட வொர்க்க நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி நாங்க கிளாஸஸ்ல ஆஃபர் போடுவோம். அதே மாரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸா இங்க எந்த ஒரு ஜாப்புமே வந்து ரிஸ்க் இல்லாத ஜாப் தான். ஓகே. வொர்க் பார்ட் டைமா, ஃபுல் டைமா அது உங்களோட சாய்ஸ். அதுக்கேத்த மாரி எஃபோர்ட் போடணும். அதே மாரி நீங்க எனி டைம், எனிவேர், எனி அமவுண்ட் எல்லாமே ஃப்ரீடம். நீங்க எங்க இருந்தும் வேலை பண்ணலாம். ஒரு கேர்ள் சொல்றா, நான் வந்து சார் ஆஃபீஸுக்கு வொர்க் போயிட்டு வாரேன். வார வழியில பஸ்ல எனக்கு ஒரு டைம் ஒண்ணு கிடைக்குது. அந்த டைம் நீங்க தாராளமா வொர்க் பண்ணலாம். ஓகே. அப்படி வொர்க் பண்றாங்க நெறைய பேரு. ஓகே. அதே மாரி பிஇஓ இது வந்து நீங்க தான் உங்களுக்கு பாஸ். இத யாரும் உங்கள கட்டுப்படுத்தவும் மாட்டாங்க. ஓகே. ஸோ அதான் இதுல இருக்கிற பெனிஃபிட்டா ஆன்லைன் ஜாப்ல இருக்கிறது. இது நாம ஸ்டாண்டர்ட் குரூப், பிரீமியம் குரூப்னு 2 கான்செப்ட்ட நாங்க கொண்டு வந்திருக்கோம். அத ஒரு தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாரி இதுல இந்த இந்த சேனல் அக்சஸ வந்து நீங்க Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி WhatsApp கான்டாக்ட் குடுத்திருக்கேன். அதிலயும் WhatsApp பண்ணிக்கொள்ளுங்க. அது மாரி TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதே மாரி WhatsApp கான்டாக்டும் இங்க குடுத்துருக்கிறேன். WhatsApp பண்ணுங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம்.
அதே மாரி யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்க வந்து நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், அதே மாரி பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் மனி மேக்கிங் வேஸ், அதே மாரி ஆன்லைன் மனி மேக்கிங் அ டிப்ஸ், அதேபோல எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற பிளேலிஸ்ட் இருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாரி போஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா, அ சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள், அதே மாதிரி சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம். அதுவும் அந்த கம்யூனிட்டியை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். எங்களோட சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்கு, டிக்டாக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், எக்ஸ், குவாரா எல்லாமே இதில் ஷோ ஆகிரும். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரூஃப்ஸ்களும் இங்கே ஷோ ஆகும். செக் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோஸ் செக் பண்ணிங்கன்னா வீடியோவில் நாங்கள் யூசர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்களும் இங்கே ஷோ ஆகும். அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்குமா? ஓகே, ரைட். ரைட். நம்ம கான்செப்ட்டுக்குள்ள போவோம். இதில வந்து நம்ம ஒன் பை ஒன்னா இத நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஒன் பை ஃபாலோ பண்றது வந்து நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸில நான் தெரிஞ்சு கொண்டு, அறிஞ்சு கொண்ட இந்த விஷயங்களத்த நான் உங்களோட ஷேர் பண்றேன். அப்படி இல்லாம உங்களுக்குன்னு ஒரு சொல்லி தனியான சில நாலேட்ஜ்கள், அதே மாரி நீங்க சில விஷயங்கள கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது, இல்ல நீங்க உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கிறது. ஏன்டா ஏஐ மனி மேக்கிங்க்கு வந்து நீங்க பெரிய எஃபோர்ட் போட வேண்டிய அவசியம் இல்ல. இது என்ன நடக்கும்னு சொன்னா, ஏஐ உங்களுக்கான வேலைய செய்யும். அதுக்காக தான் நம்ம மணி பே பண்றது. ஸோ, அதனால நீங்க ஆல்ரெடி சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்படி ஒண்ணை நீங்க சைட்ல உருவாக்கிட்டு வாங்க. ஓகே. நீங்க எத்தனை சேனல் வேணாலும் நீங்க உருவாக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன அத ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே. இவங்களோட டெர்ம்ஸ ஒரு தரம் நம்ம ஃபுல்லா பார்த்துருவோம். ஒரிஜினல் கன்டென்ட் முதலாவது. வாட் கைண்ட் ஆஃப் கன்டென்ட் கேன் ஐ மானிடைஸ்? யூடியூப் policy regular that content be original. If you use AI generate material, you need to ensure that you have to right use that content. இப்போ நீங்க ஒரு இமேஜோ அல்லது வீடியோவோ யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க அத யூஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ வந்து அது தந்திருக்கணும். ஓகே. அதான் அவங்க சொல்லுவாங்க. காப்பிரைட் இமேஜஸ் தான் இது பண்ணணும். நம்ம இந்த ட்ரோல்ல உங்களுக்கு அது விளங்குமா? எஸ்பெஷலி இஃப் இட்ஸ் கிரியேட்டட் யூசிங் அ டூல் தட் பிலாங் டு சம்ஒன் எல்ஸ். ஓகே, ரைட். நீங்க வேற யாரையும் டூல்ஸ் வேற யாரையும் நீங்க யூஸ் பண்ணா உங்களுக்கு கட்டாயமா அது வந்து இது பண்ணுமா, அந்த மோனிடைஸ் வந்து கிடைக்காது. 2வது YouTube channel monetization policy. YouTube has a strict use about reuse content under its monetize policy. AI generated videos may face issue with monetization if they are considered low effort or duplicate content. Make sure your AI video add value such as commentary, context or original creative elements. இது என்ன நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது என்னன்னா, அந்த ரீயூஸ் பண்றதுக்குரிய கண்டென்ட். இது என்னன்னா கொஞ்சம் பேரு ஃப்ரீயா யூஸ் பண்ணணும் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃப்ரீ வெப்சைட்ஸ்கள்ல வீடியோ ஜெனரேட் பண்ணி அப்லோட் பண்ணும். அங்க வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ வந்து ஷூரா வரும். ஸோ அப்படி இல்லாம நீங்க தாராளமா பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்க கிளா எங்கேயாச்சும் ஆன்லைன்ல ஒரு மணி மேக்கிங் நீங்க உங்களோட பாக்கெட்ல இருந்தும் குடுக்க வேணாம். நீங்க ஏர்ன் பண்ற லெவல் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கான அந்த பேமெண்ட் அதுவே ஜெனரேட் பண்ணி தரும். அப்படி ஒரு கான்செப்ட்ல வந்து கொள்ளுங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். ஏஐ ஜெனரேட் கன்டென்ட் மஸ்ட் கம்ப்ளை வித் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ங்கிறது அது எல்லா வீடியோக்கும் இருக்குமா. திஸ் இன்க்ளூட் என்ஷூர் இது கிராஃபிக் கன்டென்ட், ஹேட் ஸ்பீச், அது மாதிரி 18+ கன்டென்ட், மிஸ் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இங்கே இந்த மிஸ் இன்ஃபர்மேஷனுங்கிறத தான் நம்ம மெயினாக இந்த நியூஸ் சேனலில் பார்க்க போகிறோமா. அதுக்காக தான் நான் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு கைடாக சொல்லியிருக்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி மிஸ்லீடிங்கான கண்டென்ட் அதுகளும் இங்கே யூஸ் பண்ணக்கொள்ள இயலாது. வயலட் கண்டென்ட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ண இயலாது. ஓகே, ரைட். இதை கொஞ்சம் சரியாக செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கட்டாயம் ஏஐ வீடியோவை ஷுவராக இதில் மோனிடைஸ் பண்ணலாமா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ரைட். இப்ப நான் முதலாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னா, நீங்க இந்த வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு முதலாவது ஒரு நிச் ஒண்ண செலக்ட் பண்ணணும். நிச்ன்னா என்னன்னா, நீங்க என்ன டைப் ஆஃப் சேனல் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. அதாவது இப்ப நியூஸ் தான். பட் நியூஸ்னாலும் என்ன நியூஸ்? என்ன ரிலேட்டடான நியூஸ்? ஸோ அது எதுவுமே இல்ல. நீங்க என்னன்னு சொன்னா, ChatGPTக்கு வந்துட்டு இங்க வந்து என்ன குடுங்கன்னா, ஐ வாண்ட் டூ கிரியேட் a நியூஸ் யூடியூப் சேனல். ஸோ சஜெஸ்ட் மீ a பெஸ்ட் நிச். Okay, right. That's a great idea. AI now is content is booming right now. To make your AI news YouTube channel standard out, it make pick. ஸோ இதில் சஜஷன் அவங்க தந்திருக்காங்க. டாப் ஏஐ நியூஸ் நிச்சஸ் ஃபார் யூடியூப். ஓகே, இதில் 1 2 சொல்லி இது பண்ணிக்கலாம். முதலாவது டெய்லி ஏஐ நியூஸ். அப்போ ஸ்டைல் என்னன்னா, குயிக் டெய்லி வீக்லி அப்டேட் 3 to 5 மினிட் வீடியோ. 3 to 5 மினிட் வீடியோவில் இதையும் பார்த்துக்கொள்ளுங்களா. நீங்கள் டெய்லி வந்து அந்த நியூஸை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா வீக்லி.
ஆடியன்ஸ் ஜெனரல் டெக் சம்மந்தம் ப்ரொஃபஷனல் சம்மந்தமானது. அ அதாவது எது சம்மந்தமா நீங்க இது நியூஸ் இது டாபிக் எடுக்கலான்னு இங்க சொல்றாங்க. அத கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஐ டூல்ஸ் ப்ரொடக்டிவிட்டிலி ஹேக். இங்க என்னன்னு ஒரு சொன்னா, நீங்க ஏஐ டூல்ஸ் சம்மந்தமா ஒரு சேனல். நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஏஐ நியூஸ் சம்மந்தமா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒரு சைட் இருக்குது. 2 மினிட் பேப்பர். இதுல வந்து எல்லாமே ஏஐ நியூஸா தான் இதுல போடுவாங்க. ஓகே. நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். சும்மா பாருங்க. Kleine Unternehmen planen ständig ihr nächstes Projekt. Mit dem What a day! Free text-to-video AIs are popping up like crazy, where you write a short text prompt and you get a video of it. And now, times ஸோ இத பாருங்க. இது வந்து எல்லாமே காப்பிரைட் ஃப்ரீ ஆனது. பிளஸ் வந்து இதில வாய்ஸ பார்த்தீங்கன்னா, வாய்ஸும் வந்து ஏஐ ஜெனரேட்டட். ஓகே ரைட். அதே மாரி இதுக்கு வந்து பாருங்க 1.6 மில்லியன். இவங்களோட ஏர்னிங்ஸ நீங்க செக் பண்ணீங்கன்னா, ஒரு மாசம் $239லேருந்து $3,200 ஒரு நாளைக்கு $7 $100 இருந்து இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நம்ம யூஸ் பண்ற ஏஐ டூல்ஸுக்கு மாசம் $50 $20 பே பண்றோம்னா, இதெல்லாம் உங்களுக்கு இப்படி ஏர்ன் பண்ணீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு சாதாரணம். நீங்க மணியே செலவு செய்யாம, நீங்க இங்க ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப காலம் தள்ளி போயிடுவீங்க. ஸோ நீங்க குயிக்கா அத ரீச் பண்ணணும்னா, தயவுசெய்து இப்படியான இந்த பேமெண்ட் பண்ணிட்டு, அதுக்காக தான் நான் வந்து உங்கள வொர்க் பண்ணிட்டு, நீங்க என்னோட கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரீயான இதுகள்ல வொர்க் பண்ணிட்டு நீங்க இங்க வரும்போது, நீங்க தாராளமா இத ட்ரை பண்ணி கொள்ளலாமா? ஓகே ரைட். சரி ஓகே. அப்ப நாங்க என்ன நோட் சொன்னா, இது சம்மந்தமா நீங்க எது சம்மந்தமா எடுக்க போறீங்கங்கிறத இத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு ஒரு நிச்ச செலக்ட் பண்ணுங்க. ஓகே. நான் வந்து நம்ம டெக் சம்மந்தமா தான் நம்ம இத எடுப்போம். ஓகே. எடுத்தா பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நிச்ச செலக்ட் பண்றதுமே நம்ம நியூஸ் சோர்ஸ எங்க இருந்து எடுப்போம். ஏன்னா, இது உங்களோட ஓன் இதுல இருந்தும் நீங்க எடுக்கலாம். அப்படி இல்லன்னு ஒரு சொன்னா, நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணணும் என்னன்னா, Google நியூஸ் அல்லது Google நியூஸும் யூஸ் பண்ணலாம். அல்லது Google ட்ரெண்ட். ஏன் Google ட்ரெண்ட், Google நியூஸ் வித்தியாசம்னா, Google ட்ரெண்ட்னா கரண்ட் எதில என்ன ட்ரெண்டா இருக்குன்னு சொல்லி இங்க சொல்லும். ஓகே. அப்படி Google நியூஸ் எடுத்தீங்கன்னா, இங்க சும்மா நியூஸ் இருக்கும். அந்த நியூஸ நீங்க இது பண்ணி கேதர் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அப்ப நம்ம ட்ரெண்ட்ல இருக்கிறத எடுக்கணும்னா, நீங்க Google ட்ரெண்ட் யூஸ் பண்ணலாம். Google நியூஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, Google நியூஸ் Google அடிச்சுட்டு வந்துட்டு, இதுல நீங்க டெக்னாலஜி சம்மந்தமா யூஸ் பண்ண போறீங்க. இல்ல ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானா, நீங்க தாராளமா ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா யூஸ் பண்ணலாம். நான் இப்ப டெக்னாலஜி சம்மந்தமா யூஸ் பண்றேன்னா, இத கிளிக் பண்ணிட்டு, இதுலயும் மொபைல் சம்மந்தமாவா, கெட்ஜெட்டா, இன்டர்நெட்டா எதுன்னு கேட்கும். அப்படி இது பண்ணிட்டு, இந்த லிங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த லிங்க தான் நீங்க இங்க இருந்து என்ன செய்யணும்? காப்பி பண்ணி எடுக்கணும். இந்த லிங்க வச்சு தான் நம்ம வீடியோ கிரியேட் பண்ண போறோம். ஓகே. அவங்களுக்கு விளங்கிட்டு தானே? ரைட். அப்படி இல்ல நீங்க Google ட்ரெண்ட் தான் போறீங்க. ஏன் நம்ம இந்த Google சம்மந்தமா போடுறோம். வேற வெப்சைட் நான் யூஸ் பண்ணி நியூஸ் எடுக்கலாமான்னா, என்னன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் என்னன்னா, இங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கக்கூடாது. அப்ப Google ஒரு நியூஸ கலெக்ட் பண்ணி தருதுன்னா, அத நீங்க வந்து என்னன்னா, நம்ம மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்காதுங்கிற ஒரு எடுகோள்ல தான் நம்ம அத எடுக்கிறோம். ஓகே. அப்ப அந்த வகையில தான். அதே மாரி நமக்கு என்ன பண்ணணும், மிஸ்லீடிங்கா கன்டென்ட் போகக்கூடாது. ஓகே. அப்படியே அத ஐடென்டிஃபை பண்ணிச்சுன்னு சொன்னா, உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஓகே. அப்ப அதனால தான் நம்ம என்ன செய்றோம், Google ட்ரெண்ட் எடுக்கிறோம். ஸோ Google ட்ரெண்ட் வந்துட்டு இங்க ட்ரெண்டிங் நௌங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது உங்களுக்கு எந்த கண்ட்ரி சம்மந்தமா தேவையோ, நீங்க அந்த கண்ட்ரி சம்மந்தமா இது செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் சம்மந்தமா தான் தேவை அப்படின்னு சொன்னா, நீங்க தாராளமா இதுல யுனைட்டட் ஓகே. ரைட். யுஎஸ்ல டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா, அத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க என்ன ட்ரெண்டிங்ல போகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ நீங்க அந்த அ கிளிக் பண்ணுங்க. அந்த பர்ட்டிகுலர் ட்ரெண்டிங்க நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும், இங்க வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வரும். இதுல வந்து இவங்க சஜெஸ்ட் பண்ற இந்த ரிசல்ட்ஸ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லிங்க காப்பி பண்ணுங்க. ஓகே. நம்ம என்னன்னா ப்ளாக் போஸ்ட்ல இருந்து தான் இத ஜெனரேட் பண்ண போறோம். பண்ணி எடுத்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஏஐ டூல் ஒண்ணு போப்போறோம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஐ டூல் எவர். ஸ்டீவ் ஏஐ. நீங்க இங்க அனிமேஷன் வீடியோஸ்லேருந்து எல்லா டைப் ஆஃப் வீடியோஸும் நீங்க இங்க ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். இல்ல உங்கள்ட்ட ஓனா ஸ்கிரிப்ட் இருந்தா நீங்க ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஓகே ரைட். நான் இதோட பிரைஸிங்க நீங்க ஃப்ரீயாவே கிரியேட் பண்ணலாம். பட் வாட்டர் மார்க் இருக்கும். நீங்க பே பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்னன்னா செக் பண்ணுங்க. இப்ப இத நீங்க மந்த்லி வைஸா பார்த்தீங்கன்னா $20 ஒரு மாசத்துக்கு 100 நிமிஷத்துல வீடியோ வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. அதே மாரி $60 பே பண்ணீங்கன்னா, 300 நிமிஷத்துல வீடியோ கிரியேட் பண்ணலாம். அப்ப நமக்கு அப்படியெல்லாம் தேவையில்ல. நம்ம டெவலப் ஆகுறோம்னா, ஸ்டார்ட்ல இருந்து தான் மெதுவா நாங்க போப்போறோம். இது நான் எந்த ஒரு அஃபிலியேட்டும் நாம செய்யல. நான் அப்படி ஒண்ணும் தரல. ஓகே. நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒண்ணும் செய்ய தேவையில்ல. நீங்க ட்ரை பண்ணிட்டு, நீங்க இத உருவாக்கி எடுங்க.
இப்ப நீங்க என்னோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இவங்க வொர்க் பண்றாங்க தானே! ஒரு மாசம் என்ன செய்வாங்கன்னா $20க்கு வரும். ஒரு மாசம் என்ன $30க்கு வரும். ஒரு மாசம் என்னன்னா $100க்கு வரும். அப்ப நீங்க இப்படி ஏர்ன் பண்ற மணிய இப்படியான விஷயங்கள்ல நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா சரி. அப்ப நீங்க இங்க வந்து எப்போ உங்களுக்கு $20 அந்த மாசம் வருதோ, அந்த மணி அதுக்காக தான் நம்ம 5 வெப்சைட் ஸ்டாண்டர்ட் குரூப்ல, பிரீமியம் குரூப்ல 10 வெப்சைட் படிக்கிறோம். அப்ப அதுல ஏர்ன் பண்ற மணிய நீங்க இதுல போடுங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு மாசம் உங்களால அது $20 ஏர்ன் பண்ண முடியலன்னா, உங்களுக்கு எப்போ ஏர்ன் பண்றீங்களோ அப்போ போட்டீங்கன்னா சரி. அப்போ உங்களுக்கு குரோத் ஆக ஆக வந்து உங்களுக்கு ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம் வந்து நல்லா ஜெனரேட் ஆகும். ஓகே ரைட். நம்ம வெப்சைட்ல நீங்க இந்த எல்லாமே ஈஸி செட்டப் நான் செய்றத பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வந்து நீங்க உங்கள அந்த காப்பி பண்ண URL பேஸ்ட் பண்ணுங்க. வீடியோ கேட்டகரி இது என்ன சம்மந்தமா? நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண போறீங்களா? டியூட்டோரியலா? ட்ரெய்னிங் வீடியோவா? ப்ராடக்ட் சம்மந்தமான எடுகேஷனா? சினிமாவா? கிட்ஸி ஸ்டோரியா? இல்ல ப்ரமோஷன் அட்டா? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கா? ஈவனா? கோர்ப்பரேட்டா? எது சம்மந்தமானன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆ இதுல ஒரு நமக்கு பொருத்தமானது என்னையா இருக்கும்? ப்ரமோஷனல். நான் வந்து டியூட்டோரியல் நோட் சொல்லி போடுறேன். வீடியோ இன்ன லென்த்ல வேணும்னு சொல்றாங்க. ஓகே. ரைட். நான் இங்க வந்து ChatGPTல கேட்கும்போது இது சொன்னுச்சு 3 டூ 5 மினிட் வீடியோன்னா ஓகேன்னு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல 3 டூ 5 மினிட்ன்னு ஒரு சொன்னா, ஒரு 3 மினிட் வீடியோவா நான் இத எடுக்கிறேன். கன்வெர்ட் பண்றேன். அதே மாரி இதுல சேம்பிள் ப்ராம்ப்ட் எல்லாம் இருக்குது. நீங்க தேவைன்னா அத குடுத்துக்கலாம். இல்லன்னா நீங்க ஜெனரேட் ஸ்கிரிப்ட் குடுத்தீங்கன்னா, இதுவே ஸ்கிரிப்ட்ட வந்து ஜெனரேட் பண்ணும். எத வச்சு ஜெனரேட் பண்ணும்னா, நீங்க குடுத்தீங்கன்னா அந்த URL வந்து இந்த ஏஐ போயிட்டு வந்து என்ன பண்ண போகுதுன்னா, அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும்னு சொன்னா, அதுலருந்து ஸ்கிரிப்ட்ட ஜெனரேட் பண்ணும். 3 மினிட்டுக்குரிய ஸ்கிரிப்ட்ட ஜெனரேட் பண்ணி, அத உங்களுக்கு வீடியோவா கன்வெர்ட் பண்ணும். ஓகேயா? ரைட். இதுல என்னன்னா, இன்னொரு நல்ல ஒரு விஷயத்த நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஏஐ யூஸ் பண்றது வந்து உங்களோட அசிஸ்டன்ட் தான். ஓகே. அடுத்தது ஏஐ வந்து ஹியூமன் இல்ல. ஏன்னா, ஹியூமன் இல்லங்கிறதால எல்லாமே நீங்க ஹை லெவல் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லிறாது. நீங்க கட்டாயம் அத ஒரு தடவ செக் பண்ற மாரி இருக்கணும். ஓகேயா? இதையும் தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, ரைட். இங்க ஸ்கிரிப்ட் வந்து ஜெனரேட் ஆகட்டும். நம்ம ஓகே ஜெனரேட் ஆகிட்டு, இதுல வந்து சீன் பை சீனா இது ஜெனரேட் ஆயிருக்கு. சுமார் 31 சீன்ஸ் வந்து இதுல ஜெனரேட் ஆகி இருக்குது. ஓகே, ரைட். இப்போ ஒரு வேள உங்களுக்கு இதுல ஏதாவது சீன்ஸ நீங்க சேஞ்ச் பண்ணணுமா இருந்தா, நீங்க தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. அல்லது நீங்க ஏதாவது சீன்ஸ் ஆட் பண்ணணுமா இருந்தாலும், நீங்க தாராளமா ஆட் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே. இப்ப இத வந்து நீங்க ஹெட்டிங்கா குடுக்கணுமா? இல்ல வந்து நீங்க எப்படி இது பண்ணணுமே எல்லாமே இதுல அவங்க எடிட் பண்ற ஆப்ஷன் தருவாங்க. அல்லது இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதா நீங்க சேஞ்ச் பண்ணணுமா இருந்தாலும் தாராளமா சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. அதே மாரி இங்க இந்த வீடியோ ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இது லைவ் எக்ஸ்சன்ஸா இருக்கணுமா? அல்லது ஏஐ ஜெனரேட்டா இருக்கணுமா? அல்லது அனிமேட்டட் டோக்கிங் ஹெட். ஒரு ஹெட் வந்து அனிமேட்டடா பேசணுமா? அல்லது பேசிக் அனிமேஷனா இது போகணுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதுல இந்த இந்த ஸ்டீவ் ஏஐங்கிற வெப்சைட் வந்து மெயினா எதுக்காகன்னு சொன்னா, இந்த அனிமேஷனுக்காக தான். நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுவத பாருங்க. பட் நம்ம வந்து இதுல லைவ் ஆக்ஷன்ங்கிறத குடுப்போம். ஓகே. ரைட். குடுத்து நம்ம செக் பண்ண தேவைப்படும். இதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல. அதே மாரி இதுல டெம்ப்ளேட் கேட்காங்க. டெம்ப்ளேட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி. இல்ல இதுல உங்களுக்கு டெக்ஸ்ட் தேவையில்லன்னா, நீங்க இதுல ஹைட் டெக்ஸ்ட்ட குடுத்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆயிரும். அப்ப நீங்க இதுல எந்த டெம்ப்ளேட்ட குடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து இந்த டெம்ப்ளேட்ட குடுக்குறேன். ஓகே. டெம்ப்ளேட்ட குடுத்தாச்சா, இப்ப வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட்ட வச்சு ஜெனரேட் ஆகப்போகுது. நம்ம செக் பண்ணுவோம் லைவ்வா. ஓகே, ரைட். ஸோ இதுல வந்து யூடியூப் சேனல் ஒண்ணு கிரியேட் பண்ணது ஒண்ணும் இல்ல. நீங்க இந்த இத கிளிக் பண்ண ரைட் சைட்ல உங்க யூசர் நேம கிளிக் பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி உங்கள்ட்ட எந்த அக்கவுண்டுமே இல்லாட்டி அடுத்த கிரியேட்ன்னு கேட்கும். அப்படி இல்லன்னு சொன்னா, நீங்க என்னன்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு, இதுல நீங்க கிரியேட் பண்ணணும். நீங்க புது சேனல் ஒண்ணு வந்து நீங்க இதுலருந்து கிரியேட் பண்ணணும். நீங்க எத்தனை சேனல் வேணுனாலும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இதுல கிரியேட் சேனல் குடுத்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா சரி. அதே மாதிரி என்ன சேனல் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க ChatGPTய யூஸ் பண்ணலாம். இப்ப நீங்க இது பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி உங்கள்ட்ட நிச்சு கேட்டோம். ஸோ, அ ஐ வோன்ட் செலக்டட் டெக் நிச். ஸோ, கைட் மீ டூ என்டயர் ப்ராசஸ் for create YouTube channel. Okay, from channel நேம். சேனல் நேம்ல இருந்து எனக்கு வந்து கைட கிரியேட் பண்ணி தான்னா, இப்ப பாருங்க நீங்க எப்படி நடக்கணும். சார் இது வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் தமிழ்ல நீங்க தாராளமா தமிழ்ல ஒண்ணும் செய்ய தேவையில்ல பேசலாம். தமிழ்ல நீங்க பேசியே இது பண்ணலாம். நான் அத கொஞ்சம் இது பண்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஓகே, ரைட்.
உங்களுக்கு சேனல் நேம் தேவையா? ஒண்ணுமே தேவையில்ல. இந்த இருக்கு சேனல் நேம். ஓகே. இதுல ஒண்ணு நீங்க எடுத்தீங்கன்னா சரி. இந்த சேனல் நேம்லாம் நீங்க இத அனலைஸ் பண்ணி நான் சும்மா உங்களுக்கு இது பண்ணி தரேன். இல்ல கூகுள் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு யூடியூப் சேனலே இருக்காது. வீடியோஸ்ல போயிட்டு பாருங்க. அப்ப யூடியூப் சேனல் இப்படி ஒண்ணு இருக்காது. ஓகே ரைட். அத நீங்க செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த மாரி சேஞ்ச் பண்ணலாம். யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றதுன்னா கைடன்ஸ். அதே மாரி உங்களோட கன்டென்ட் எப்படி கன்டென்ட் ஃபார்மட் எப்படி இருக்கணுங்கிறது, ஸ்கிரிப்ட் அண்ட் வாய்ஸ் ஓவர் எப்படி நீங்க இது பண்ணணுங்கிறது, எடிட் பண்ணணும் எங்க எடிட் பண்றது, தம்ப்நெயில் வந்து எங்க கிரியேட் பண்றது, ஒப்டிமைஸ் யூடியூப் எஸ்இஓ ஒப்டிமைஸ் பண்ற எப்படி, அதே மாரி ஷெட்யூல் உங்களோட வீடியோ ஷெட்யூல் எப்படி அமையணுங்கிறது, உங்களோட யூடியூப் சேனல எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி, லாஸ்ட் ஸ்டெப் என்ன எப்படி மோனிடைஸ் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க வந்து அது இது பண்ணி தந்துரும். யூடியூப் இந்த ChatGPT. ஓகே. அத யூஸ் பண்ணி நீங்க இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே. ரைட். இப்ப வந்து வீடியோ கிரியேட் ஆயிட்டா, இப்ப வந்து வீடியோ நான் ப்ளே பண்ணுவோம். இது வந்து என்னன்னா, இந்த வீடியோ நீங்க செக் பண்றதுக்காக தானே. ஓகே ரைட். நம்ம ப்ளே பண்ணுவோம் பாருங்க. Set times and streaming guide. Welcome to our ultimate guide for Coachella 2025. Get ready for an unforgettable experience. First up, let's explore the festival grounds on the different stages in Canada. Catch top artists like Billie Eilish and The Weeknd. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இங்க இந்த இதில பார்த்தீங்கன்னா, கெட்டி இமேஜஸ்ன்னு ஒரு சொல்லி ஒரு வாட்டர் மார்க் இருக்கு. இந்த வாட்டர் மார்க்கும் அதில வரும். அப்ப இந்த வாட்டர் மார்க் இல்லன்னு சொன்னா தான் நம்ம என்ன செய்யணும்? அப்கிரேட் பண்ணணும். பட் நம்ம இத செக் பண்றோம். ஓகே. எப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. தாராளமா எவ்ரிடே ஒரு வீடியோவ இப்படி ஜெனரேட் பண்ணி நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லா அப்படி பண்ணுனா, நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். நான் வீடியோ பாருங்க. Fuel your festival fun with delicious food options from local vendors, offering eclectic cuisines. Take a break at the art installations, where creativity meets relaxation away from the crowd. Can't attend in person? Stream the performances live from home with our detailed schedule. Choose your favorites wisely. Multiple acts perform at once, so plan your viewing carefully. As the sun sets, the festival transforms into a dazzling spectacle of lights and music. Share your highlights on social media. Use the official hashtags to connect with other fans. Consider camping at the festival for full immersion. Enjoy the sights and sounds day and night. Let's celebrate sustainability. Coachella emphasizes eco-friendly practices throughout the event. Get your wristband ready. These little tokens grant you access to all the fun. Okay, நான் வீடியோஸ் ஓகே. ஹை குவாலிட்டி வீடியோ எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. இப்ப வந்து நம்ம இத வந்து இதில சில இடங்கள்ல வந்து இமேஜஸ் அந்த அவர் பேசுறதுக்கு ஒரு இது இல்ல. அல்லது வந்து இங்க அ சில எக்ஸ்ட்ராவான சில விஷயங்கள நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே. இதில வந்து நீங்க வாய்ஸ் ஓவர ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இப்ப இந்த பேசுற இந்த நபர வந்து உங்களுக்கு சரியா இது ஒரு கேர்ள் ஒண்ணு பெர்சனும் அப்படி இல்லன்னா நீங்க இதில வந்து அமெரிக்கன் ஸ்பீக்கர் ன்னு போட்டீங்கன்னா, இங்க வந்து ஃப்ரீ வாய்ஸ் அதே மாரி எலைட் வாய்ஸ் ஸோ அப்படின்னு ஒரு சொல்லிருக்கு. அமெரிக்கன் அப்படின்னு இல்லாம நம்ம இதில எப்படி ஃபில் பண்ணுவோம்னா, ஃப்ரீ அண்ட் பெய்டு ஹியூமன் லைக் 100% ஹியூமன் லைக்ங்கிறது தான் நீங்க குடுங்க. அத அப்கிரேட் பண்ண சொல்றாங்க. பட் நீங்க அத குடுத்து நீங்க இது ப்ளே பண்ணி கொள்ளுங்களா. ஓகே ரைட். நம்ம ஃப்ரீ வாய்ஸே குடுப்போம். இது கேர்ளா? Hello, I am Lucy from Steve. Hello, I am Ivy from Steve. I'm one of the Hello, I am Sally from Steve. I'm one of the voices you can use. Hello, I am Kimberly from Steve. I'm one of the voices you can use to. Hello, I'm Ravi from Steve. I'm one of the voices you can use to make your text. Hallo, ich bin Hannah von Steve. Ich bin eine der Stimmen, mit denen Sie இது ஜெர்மன் லாங்குவேஜா? இது இந்தியன் கண்ட்ரி. அமெரிக்கன் வாய்ஸ் நம்ம அங்க தேடத்தேவல. இங்க இருக்குமா அமெரிக்கன் ஆப்ஷன்? இது ஸ்பானிஷ். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல உள்ள ஒரு பெர்சனை இது பண்ணுவோமா? ஓகே ரைட். இந்த பெர்சன நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்டேட் குடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து உங்களுக்கு அந்த இத வாய்ஸ வந்து இது அப்படியே சேஞ்ச் பண்ணி தரும். ஓகேயா? இப்ப நான் ப்ளே பண்ணுவோமே.
ஓகேயா? சேஞ்ச் ஆயிட்டு தானே? ரைட். இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பிளேஸ்ல இல்ல. இப்போ நீங்க எடிட் வேல. ஓகே. எடிட் வேலைய நீங்க செய்தீங்கன்னா சரி. ஓகே. இங்க வந்து நீங்க டெக்ஸ்ட்ட பெரிசாக்க போறீங்களா? சிறுசாக்க போறீங்களா? இல்ல நீங்க டெக்ஸ்ட்ல கலர வந்து சேஞ்ச் பண்ண போறீங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க இத சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரைட். இப்போ உங்களோட சேனலோட லோகோவையும் வந்து நீங்க இதில ஆட் பண்ணி கொள்ளலாம். லோகோ ஆட் பண்ணீங்கன்னா, அது ஓட்டோமாக்கா அது வரும். ஓகேயா? ஸோ இதில நீங்க என்ன எப்படி எப்படியெல்லாம் நீங்க இத எடிட் பண்ணணுமோ தாராளமா எடிட் பண்ணலாம். அதே மாரி நீங்க சீன்ஸ நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா, இதில கிளிக் பண்ணிட்டு நீங்க சீன்ஸ வந்து இதில இருந்து நீங்க நீங்க பாருங்க இங்க ஆப்ஷன் இருக்குமா, சேஞ்ச் லே அவுட் இருக்குது. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு இது தேவையில்லன்னா வேற ஒரு லே அவுட்ல நீங்க இத மாற்றிக் கொள்ளலாம். ஓகே. ஸோ லே அவுட் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாரி இங்க நீங்க ஏதாவது ஆட் பண்ண உங்கள்ட்ட இருக்கிறது ஏதாவது ஆட் பண்ணா தாராளமா ஆட் பண்ணலாம். அதே மாரி இதில ஏதாவது ஒரு கரெக்டர் ஒண்ணு நீங்க ஆட் பண்ணணும்னா, அதையும் நீங்க ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்ப இப்படியான கரெக்டர் சொன்ன வந்து உங்களால அங்க ஆட் பண்ண தேவைப்படுதுன்னு ஒரு சொன்னா, நீங்க அப்படியும் ஆட் பண்ணலாம். ஓகே. இப்ப நான் இந்த கரெக்டர் அதில ஆட் பண்ண போறேன்னா, அப்கிரேட் பண்ண சொல்றாங்க. ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்கும். நீங்க இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. ரைட். ஓகே. ரைட். இது யூஸ் பண்ணலாமா? நம்ம யூஸ் பண்ணுவோமா? இதுக்கு நீங்க எல்லா பேஜுக்கும் இது பண்றோம்னா, அதில அப்ளை ஓல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுங்க. ஸோ இப்படி ஒரு கரெக்ட்டா நீங்க இது பண்ணீங்கன்னா, இது வந்து இந்த 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 பர்ட்டிகுலர் இதில வந்து கரெக்டர் வந்து இதாகும். ஓகே. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஸோ இத வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இதில வந்து சைட் டவுன் சில சேஞ்சஸ்கள நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இது ஃபிளிப் பண்றது, பொசிஷன் எந்தெந்த பொசிஷன்ல வர்றது, பெக் வார்ட்ல வரணுமா, ஃப்ரண்ட் வார்ட்ல வரணுமாங்கிறதை நீங்க இங்கே சேஞ்ச் பண்ணி கொள்ளலாமா? ஓகே. ரைட். அதே மாரி மியூசிக்கை வந்து இது பேக்கிரவுண்ட்ல ஒரு மியூசிக் கொண்டு போகுது. அந்த மியூசிக்கை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அதே மாரி அட்வான்ஸ் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இதில வந்து டவுன்லோட் லிமிட், அட்வான்ஸ் வீடியோ எடிட்டிங் இந்த ஆப்ஷன்லாம் வந்து நீங்க அப்கிரேட் பண்ண பிறகு தான் வரும். உங்களுக்கு நான் இங்க சொல்றது என்னன்னா, இந்த வீடியோ கிரியேஷன சரியா பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாரி இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படின்னு வருது. ரைட்ல இருந்து வரணுமா வீடியோ, இல்ல லெஃப்ட்ல இருந்து வரணுமா உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் தெரியும். அதே மாரி கலர்ஸ் சம்மந்தமானது. நீங்க இங்க கலர்ஸ வந்து நீங்க இது பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரைட். சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இப்படியான ஒரு பேசிக் எடிட் மட்டும் தான் நீங்க இங்க செய்யணும். வேற எதுவும் செய்ய தேவையில்ல. செய்துட்டு நீங்க ப்ளே பண்ணி விட்டீங்கன்னா, வீடியோ வந்து ப்ளே ஆகும். நீங்க இதிலிருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. பாருங்க அந்த டிரான்ஸ்மிஷன் எப்படி வருதுன்னு ஒவ்வொரு சீனுக்கும். ஸோ இப்படி வந்து நீங்க எந்த பேசிக்கான எடிட்டிங் செய்து ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்ணா சரி. ஓகே. ரைட். இதில நான் இன்னொரு டிப்ஸ் ஒண்ணு நான் சொல்றேன் என்னன்னா, இந்த பிரைசிங்ல பார்த்தீங்கன்னா $20 சொல்றாங்க தானே. $20ல 100 மினிட்ஸ் சொல்றாங்க. இப்ப நீங்க என்னன்னா 60 1 மினிட்டுக்குரிய வீடியோ அதாவது நீங்க YouTube ஷார்ட்ஸ வந்து ஆரம்பத்தில கிரியேட் பண்ணுங்க. ஓகே. நம்ம ஸ்டார்ட்லேயே வீடியோட டியூரேஷன் செலக்ட் பண்ணக்குள்ள ஷார்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஒரு நீங்க இப்போ ஒரு நிமிஷத்துக்குரிய சோர்ஸ கிரியேட் பண்ணீங்கன்னா, 100 நிமிஷம் இது பண்ணலாம். அதே மாரி இத வந்து நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் யூஸ்ங்க. நீங்க TikTokலயும் யூஸ் பண்ணுங்க, YouTubeலயும் யூஸ் பண்ணுங்க, Instagramலயும் யூஸ் பண்ணுங்க. இப்படி எல்லா சோர்ஸ் சேனல்லயும் நீங்க இத அப்லோட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கா ஸோ இப்படியான ஒரு சைட் தான் நீங்க ஃப்ரீயான விஷயங்கள தேடாம, நீங்க ஃப்ரீயா வந்து வொர்க் பண்ண பழகுங்க. நம்மோட கன்செப்ட் உள்ள வெப்சைட்ஸ்கள்ல முதல் நீங்க ஃப்ரீயா வொர்க் பண்ணிட்டு பழகுங்க. வொர்க் பண்ணிட்டு பழகினதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அடுத்தடுத்த உங்களுக்கு எப்படி அத இது பண்ணணும், மேனேஜ் பண்ணணுங்கிற ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு நீங்க இதில ட்ரபிள் ஆகினீங்கன்னா சரி. பட் இது உங்களுக்காக வொர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, மணி வந்து ஜெனரேட் ஆகிட்டே வரும். ஓகே. ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. இங்கே நிறைய ப்ரூஃப்ஸ்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஒவ்வொரு ஆளும் என்ன சொல்றாங்க, இது என்ன கான்செப்ட் மைக்ரோ டாஸ்கிங் இருந்து வேலை செய்றது, ஃபோன வச்சுட்டே வேலை செய்யலாம். நான் ஃபாரின்ல இருக்கேன் சொன்னா, நீங்க இது கட்டாயம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஓகே. தேங்க் யூ.